வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே. நான் இன்றைக்கி இந்த வாழைக்காய் வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறேன். வாழைக்காய் இது பொரியலுக்கு தொக்குக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சிறு சிறுசாக கட் பண்ணிக்கணும். சீவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து தாளிச்சிட்றேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. பருப்பு பூண்டு சேர்த்துறேன். பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. வெங்காயம் சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின அப்புறம் இந்த வாழைக்காயில் பஜ்ஜி செஞ்சாவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தொக்கு மாதிரி செய்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துறேன். தக்காளி சேர்த்துட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுறேன். அதுவும் போட்டு நல்லா கலக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அந்த வாழைக்காய் அதில் ஆட் பண்ணிடுறேன். தண்ணி ஊற்றிட்டு வாழைக்காய் ஆட் பண்ணியாச்சு. அப்படியே மூடி வச்சு வேக வேண்டியது தான். நல்லா வெந்த அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். வந்துடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். சுவையான வாழைக்காய் தொக்கு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்போயாவது. எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம், பை பை.